ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு செடிங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு செடி வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இதுதான் ரோஸ் செடி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூ பூத்தாச்சு, கிள்ளியாச்சு. திருப்பியும் மொட்டு வச்சா நான் உங்களுக்கு இப்போ மாதிரி காட்டுறேன். இந்த செடி பக்கத்தில் வளர்கிற செடி பார்த்திங்கன்னா என்ன செடினே தெரியல காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளோட துளசி செடி தான். பெரிய தொட்டி தான் இது பார்க்க போனாக்கா. இதில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன், துளசி வச்சுருக்கேன். அடுத்தது புதினா வந்து ஆக்சுவலி சும்மா நட்டது தான். அது ஆல்ரெடி வளர்ந்துருச்சு. மணி பிளான்ட்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா கொடியே வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்படியே வாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண பூசணி பூன்னு சொல்கிறாங்க. இதோட நேமும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதோட பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாலை நேரத்துலலாம் நல்லா பூக்க செய்யுது. இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்குது. கிளைமேட்டுக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். குட்டி செம்பருத்தி தான். ஒத்த ரோஸு நல்லாவே பூக்கும். ஒத்த செம்பருத்தி நல்லாவே பூக்கும் அதில். பக்கத்துலேயே மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் கல்யாணி பூ செடி தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ளாவே பார்த்திங்கன்னா இந்த செடி வச்சுட்டு கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். ஆல்ரெடி கற்பூரவள்ளி வச்சதில் இந்த மாதிரி குட்டி செம்பருத்தி இந்த பாருங்கள் சைடில் பாருங்கள், பக்கத்தில் அதையும் வச்சுருக்கேன் நான். இதெல்லாமே இந்த செடிக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள். காலையில் ஒன்று எழுந்திரிச்சு ஒன்று சாப்பிடுவோம். கற்பூரவள்ளி ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு, சளிக்கும் நல்லது. பக்கத்துலேயே ஒரு மணி பிளான்ட் செடியும் கொடியாக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த செடி உங்களுக்கு என்ன செடின்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.